சிம்பிளாக உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அந்த இன்சிடென்ட் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்களும் கண்டிப்பாக பிளாக் மேஜிக்கை கடந்திருக்கீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது எங்கேயாவது வெளியே புறப்படும் போது 2 வீலர்ஸ் ஆகியோ இல்லை 4 வீலர்ஸ் ஆகியோ நம்ம வண்டி கையில் எப்படி எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா ஒரு பென் ட்ரைவோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம வரும்போது, வேகமாக வெளியே வரும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், இல்லைன்னா ஒரு கண்ணாடியில் தலை வரணும்னு தோணும். நம்ம கையில் வச்சுருக்கிற பொருளை அந்த ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம அந்த ஃபோன் பேசுகிறதோ இல்லை அந்த கண்ணாடியில் தலை வர்றதோ பண்ணுவோம். முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா நம்ம வச்ச இடத்துல அந்த பொருள் இருக்காது. நமக்கு பயங்கர கடுப்பாயிடும். வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கேட்போம், நாங்கள் அந்த பக்கம் வரவே இல்லையடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வச்ச இடத்துல பொருளை காணுமே, நமக்கு பயங்கர கன்ஃபியூஷன். வேறு யாரும் ரூம்குள்ளே வரவே இல்லை, இங்கே வச்ச பொருள் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டு போன் ஆகிடும். நமக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி வேறு ஏதோ வேலைக்காக போய் அப்படி திரும்பி பார்த்தா நம்ம வச்ச இடத்துல அந்த பொருள் இருக்கும். இந்த இன்சிடெண்ட் உங்களில் யாருக்காவது நடந்திருந்தா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கண்கட்டி வித்தையான பிளாக் மேஜிக் ஒருத்தவங்களோட லைஃப்பில் விளையாட ஆரம்பித்ததுக்கான அடையாளம். பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்கட்டி செயல்முறையை வெறும் வார்த்தையால் அந்த பயத்தை ஏற்படுத்த முடியாமல் செஞ்சுட்டாங்க. அதனால தான் இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லும் போதோ இல்லை உச்சரிக்கும் போதோ அதோடைய உண்மையான பயம் நமக்கு தோன்றதே இல்லை. ஆக்சுவலி தமிழில் இந்த முறைக்கு ஒரு பயங்கரமான பேரை வச்சுருக்காங்க, பில்லி சூனிய ஏவல் செய்வினை முறை. பில்லினா என்ன? மனுஷனுடைய திங்கிங்ஸை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதாவது ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்தா ரைட்டில் போகக்கூடிய பொம்மை லெஃப்டில் போகும், லெஃப்டில் போகக்கூடிய பொம்மை ரைட்டில் போகும். ஆனால் ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனை அந்த மாதிரி செய்ய முடியாது இல்லையா? ஆனால் பில்லி முறையில் ஒரு மனுஷனுடைய சுய சிந்தனையை தன்னோட கண்ட்ரோலுக்கு அந்த கெட்ட சக்தி கொண்டு வரும். அந்த சக்திக்கு பேர் தான் பில்லி. அதை இங்கிலீஷில் சொல்லும்போது அதை ஒரே வார்த்தையில் கொண்டு வந்ததால் பிளாக் மேஜிக்கில் பில்லியும் ஒரு செய்முறை. ஸோ பிளாக் மேஜிக்கில் சுயமாக சிந்திக்க தெரிந்த மனிதனை ஒரு சக்தி தன்வயப்படுத்தி அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் திருப்பிக்கும். அந்த சக்திக்கு பேர் பில்லி. பில்லியை பற்றி பார்த்தீங்கல்ல, இப்போ சூன்யத்தை பற்றி பார்க்கலாம். சூன்யம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான செயல்முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் சேரில் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த சேர்லேயே அவனை ஒரு கயிறு போட்டு கட்டினா கூட கொஞ்சம் அவனால் லூஸாக ஆட முடியும். ஆனால் ஒரு கட்டுக்கம்பியை போட்டு கட்டினா எப்படி அவனால் அசைய முடியாதோ ஆட முடியாதோ, அவனுடைய எந்த நடவடிக்கையுமே எதுவுமே செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கிறானோ, அந்த மாதிரியான ஒரு முடக்கப்படுதலை ஒரு கெட்ட சக்தி ஒரு மனித சக்தி மேலே பிரயோகப்படுத்துறதுக்கு பேர் தான் சூன்யம். பில்லி சூன்யம் இந்த ரெண்டுமே அது உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்தே நடத்த வேண்டிய விஷயங்களை மனிதர்கள்ட்ட நடத்தி காட்டும். ஆனால் இந்த ஏவல் அப்படிங்கிற முறை என்னன்னா, மனிதர்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து எந்திரிச்சு கெட்ட சக்தி கிட்ட அவங்களே சரண்டர் ஆவாங்க. அவங்களுக்கு ஒரு தேவையான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அவங்களே வாங்கி அவங்களே அந்த கெட்டதை செஞ்சுக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பிரியாணியை இந்த கெட்ட சக்தி ஒரு மனிதனுக்கு கொடுக்க நினைக்குதுன்னா, இந்த ஏவல் முறையில் அந்த கொடுக்கப்பட வேண்டிய மனிதன் அவனே இந்த பிரியாணியை வாங்கி அவனே சாப்பிட்டுக்குவான். அந்த முறை நிறைய பெண்கள் விஷயத்தில் தான் நடக்கும். அதனால தான் இந்த ஏவலுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது இந்த பில்லி சூனிய ஏவல் செய்யும் முறையில். ஸோ உங்களில் யாருக்காவது பிளாக் மேஜிக் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நேரடியாக எங்களுடைய மெயில் ஐடியான myblackmagicdoubts@gmail.com அப்படிங்கிற எங்கள் மெயில் ஐடிக்கு உங்களுடைய பிரச்சனையை எங்களுக்கு மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை இந்த ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்லுவேன்.